பார்த்திபா. கண்மூடும் வேளையிலும் என் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் கனவு கனவா பார்த்திபா? அவனை சொல்லி நிறுத்துங்களேண்டா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் இத்தனை நாள் பிரேக் எடுத்ததுக்கான காரணம் என்னன்னா, காரணம் ஒன்றும் இல்லை, சோம்பேறித்தனம் தான். பட் இதுக்கு மேல ஐயோ சாமி சரி, ஓகே. வளவலன்னு பேசாம வீடியோக்குள்ள போலாமா? இந்த வீடியோ யார் மனதையும் புண்படுத்துவதற்கு அல்ல. யார் மனதும் புண்பட்டாலும் அதற்கு நான் பொறுப்பேற்க மாட்டேன். முன்னாடியே டிஸ்க்ளைமர் சொல்லியாச்சு. இன்னைக்கு நம்ம தரை மிஸ் என்ன பார்க்க போறோம்னா, தேர்தல் ஆணைய இயக்கத்தில் வெளியே வந்திருக்க TN 2026 அப்படிங்கிற படத்தை பத்தின ரிவ்யூ தான் பார்க்க போறோம். படத்தோட ஆரம்பத்துல 2021 அப்படின்னு போட்டு ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா ஒரு ஃபேக்டரியை காட்டுறாங்க. என்னடா ஃபேக்டரியை காட்டுறாங்க? என்ன உடனே கிளைமேக்ஸ் போயிட்டாங்க? எப்பயுமே கிளைமேக்ஸ் தானே ஃபேக்டரி காட்டுவாங்க. ஓப்பனிங்லேயே ஃபேக்டரியை காட்டி, இந்த ஃபேக்டரி தான் ரொம்ப பாவப்பட்ட மக்கள் வேலை பார்க்குற ஃபேக்டரி. இந்த ஃபேக்டரியை 5 வருஷத்துக்கு ஒரு தடவை 2 கேங் மட்டும் மாற்றி மாற்றி லீஸுக்கு எடுத்து இந்த ஃபேக்டரியை ஓட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு கதையா சொல்லிட்டு இருக்காங்க. அந்த 2 கேங் இருக்குல்ல, ஒரு கேங்கோட லீடர் பேரு டேடி, இன்னொரு கேங்கோட லீடர் பேரு நரிப்பாடி திருப்பதி சாமி. சரி, இப்ப 2021 ஆரம்பிச்சிங்களே, எதுக்குறான்னு கேட்டா, இப்ப வழக்கம் போல 5 வருஷம் முடிஞ்சு மறுபடியும் இந்த ஃபேக்டரிய யார் லீஸுக்கு எடுக்க போறா அப்படிங்கிற ஒரு போட்டி வந்து நிக்குது. வழக்கம் போல இந்த 2 கேங்ல இருந்து நரிப்பாடி திருப்பதி சாமியோ இல்ல இன்னொரு கேங்கு டேடியோ யாரோ ஒருத்தங்க தான் இந்த ஃபேக்டரியை லீஸுக்கு எடுக்க போறாங்க அப்படின்னு நினைச்சா, அங்க ஒருத்தன் வரான், கலகநாயகன் அப்படின்னு ஒருத்தன். இந்த மக்கள் இந்த ஃபேக்டரியில் இவ்வளவு கஷ்டப்படுறத பார்த்துட்டு, நான் இந்த மக்களை காப்பாற்ற போறேன், இருண்டு போன இந்த மக்கள் வாழ்க்கையில டார்ச் லைட் அடிச்சு ஒளி திரட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரான். வந்த உடனே கருப்பு லைட்டை போட்டு விட்டுறாங்க. ஏன்னா ஸ்கிரீனே பிளாக் ஆக்கி விடுறாங்க. படார்னு பார்த்தா 2026 ஓபன் பண்றாங்க. கோட் வேர்ட் அக்செப்டட். என்னடா 2021 ஆரம்பிச்சுட்டு ஹீரோ என்ட்ரி மாதிரி கலகநாயகன் ஒருத்தர் கூட்டான்ட்டு படார்னு மறுபடியும் 2026 வந்துட்டாங்களே. சரி, ஓகே, கலகநாயகன் ஜெயிச்சு இந்த ஃபேக்டரியை காப்பாத்திருப்பாரு அப்படின்னு பார்த்தா, மறுபடியும் டேடி கையிலே தான் அந்த ஃபேக்டரி இருக்கு. என்ன ஆனா கலகநாயகன், என்ன ஆச்சு, எந்த ஒரு முடிவுமே கொடுக்காம நேரா 2026 வந்துடுறாங்க. சரி, எங்க தான் போனா அந்த ஹீரோ அப்படின்னு தேடிட்டு இருந்தா, அப்பதான் அவரு ஹீரோ இல்ல, இவரு தான் ஹீரோ அப்படின்னு நம்ம கதையின் நாயகன் அஜய் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. முக்கியமா இந்த படத்துல வந்த பாட்டு எல்லாமே நல்ல ஒரு ரசிக்கும்படியோ வந்து திரையில அமைச்சிருந்தாங்க. அதுல இந்த முக்கியமா இந்த உங்க அஜய் அந்த சாங்கெல்லாம் ரொம்ப பயங்கரமா இருந்து கேட்கறதுக்கு. இந்த படத்தோட ஹீரோ அஜய் அவரே அந்த படத்துல ஒரு பாடிந்தாரு. பாட்டுக்கு 10 ரூபா அப்படின்னு ஒரு பாட்டு பயங்கரமா மக்களால் வரவேற்கப்பட்டுச்சு. அப்புறம் என்னப்பா, வழக்கம் போல கமர்ஷியல் டெம்ப்ளேட் மாதிரி ஹீரோ வந்துட்டாரு. அப்ப டேடி கிட்ட இருந்து இப்ப இந்த ஃபேக்டரியை இவர் தான் காப்பாற்ற போறாரு, ஊரு காசு அடிச்சு உலையில போட்டு நட்டு போல்ட திருடி, அங்க இருக்க இன்ஜினுக்கு வர ஆயில திருடி, எல்லாத்தையும் திருடி ஊழல் பண்ணிட்டு இருக்க இந்த டேடியை வெளியே அனுப்பிச்சிட்டு ஹீரோ நாட்டை காப்பாத்துவாரு. சரி, ஹீரோ ஃபேக்டரியும் அந்த ஃபேக்டரியில வேலை பார்க்குற மக்கள் எல்லாத்தையும் காப்பாத்துவாரு அப்படின்னு நம்மளால கணிக்க முடிஞ்சுது. ஆனா இந்த கதை எழுதப்பட்ட விதம் ஹீரோ ஜெயிப்பாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு பதட்டத்திலே நம்மளை கடைசி வரைக்கும் வச்சிருக்குன்னு சொல்லலாம். இந்த கதையில குறிப்பிடும் விதமா ஒரு சில கேரக்டர்லாம் ரொம்ப சிறப்பாகவே கையாண்டு இருந்தாங்க. முக்கியமா இந்த சைமன் அப்படின்னு ஒரு ஆன்டி ஹீரோ கேரக்டர் ஒன்று வரும். அது கூடயே சேட்டை அப்படின்னு ஒரு கேரக்டர் வந்தது. அது ஒரு நல்ல காமெடி கேரக்டர் இருந்தது. சூப்பரா நிறைய காமெடி ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த கேரக்டர் வச்சு. அது நல்லா ரசிக்கும்படியா இருந்தது. அதே மாதிரி இந்த சைமன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் கதையில ஒரு திருப்பத்தை உண்டாக்குவான், கொஞ்சம் நல்லா ஏதாவது பண்ணுவான் வந்து அப்படின்னு பார்த்தா, டாடியை மீட் பண்ணதுக்கு அப்புறம் சைமனு இந்த ஹீரோ அஜயை பார்த்து கடிக்க தான் அலையறானே ஒழிய, அவன் எந்த வேலைக்கு வந்தான் இல்லை என்ன பண்ணலாம் எல்லாத்தையும் மறந்துட்டான். ஆனா இந்த சைமன் கேரக்டரை பார்க்கும்போது நிறைய இடத்துல காந்தாரா கங்குவா படத்தை பார்த்த மாதிரி தான் இருந்தது. பட் இந்த சைமன்
ஒரு நல்ல கேரக்டரா இந்த படத்துல அமைஞ்சிருந்தது. அதுவும் இல்லாம இந்த படத்துல ரீசெண்ட் டைம்ல ரிலீஸ் ஆன துரந்தர் அந்த படத்தோட ரெஃபரன்ஸ் எல்லாம் கூட கொஞ்சம் வச்சிருந்தாங்க. இந்த அம்சா பிரேமலதாரி அப்படின்னு ஒரு கேரக்டர் இந்த படத்துல வரும். அவர் டேடி கேங்லேயே தான் இருக்கும். ஆனா டேடிக்கு வந்து இந்த லீஸ் ஃபேக்டரி கிடைக்கணுக்கோசரம் போய் எல்லார்ட்டையும் பேசும்போது டேடி என்ன பண்ணிட்டாரு, டேடி இருக்கிற வரையும் எல்லாமே நல்லா தான் இருந்துது, என்ன டேடி இருக்கும்போது இந்த ஃபேக்டரி வேலை செய்யற பொண்ணுங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு இல்லாமல் இருந்தது இந்த பொண்ணுங்களுக்கு, அதுவும் இல்லாம கொஞ்சம் மது இதெல்லாம் உள்ள நல்லா புழங்கிட்டு இருந்தது அப்படின்னு நல்ல காமெடிலாம் பண்ணிச்சு. அது ஒரு நல்ல ரெஃபரன்ஸா இருந்தது. எல்லா கமர்ஷியல் படம் மாதிரியே தேவை இருக்கோ இல்லையோ படத்துல ஒரு ஹீரோயின் வைக்கணுமா இல்லையா, அது இந்த ஹீரோ எங்கேயாவது போகும்போது நடுவில் போடுறது, குறுக்க கருப்பு போன மாதிரி பாயிறது, அதுவும் இல்லாம இந்த கிளைமேக்ஸ் எல்லாம் ஹீரோ ஜெயிச்சு பதிவே இருக்கும்போது அங்கெல்லாம் உட்காந்து அழுதுகிட்டு இருக்குது. எதுக்கு அழுது ஒன்னும் புரியல. பார்க்கும் போதே கடுப்பா தான் இருக்குது. அதை எடுத்து கல்லு கொண்டு அறிஞ்சு அது தூக்கி வெளியே கடாசுங்கடா எதுக்கடா கொண்டாடுறீங்க அந்த ரேஞ்சில தான் இந்த ஹீரோயின் கேரக்டர் எழுதிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது டிவியை மட்டுமே உடைக்கணும்னு தோணும். கதைகள்ல வைக்கப்பட்ட ட்விஸ்ட்ல ஒரு ட்விஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஃபேக்டரிய வெறும் பணத்தை வச்சு மட்டும் லீஸுக்கு எடுத்துட முடியாது. இந்த ஃபேக்டரி மக்கள், இந்த ஃபேக்டரியில வேலை பார்க்குற இந்த மேனேஜர், அப்புறம் இந்த மெயின்டெனன்ஸ் பண்றவங்க, அதுவும் இல்லாம இந்த குழு தலைவர், இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் அந்த ஃபேக்டரியில வேலை பார்க்குறவங்க தான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் வச்சிருந்தாங்க. அதுல நம்ம அஜய் கொஞ்சம் அவர் கூட நம்பிக்கையான ஆளுகளை நிறுத்துறாரு. டேடிக்கு தெரியுமா, எப்பயும் போல கூட ஒரு 10 பேரு டேடி டேடி நீங்க தான் டேடி அப்படின்னு டேடி பின்னாடியே சுத்துவாங்க. அவங்க நிக்க வச்சாங்க. இதுல ரொம்ப ரசிக்கும்படியா இருந்து என்னன்னா, டேடியோட போஸ்டிங்ல டேடிய பண்ணிடுறாங்க. அது ரொம்ப ரசிக்கும்படியா இருந்தது. டாடி ஒரு கையில இப்படி காட்டுவாரு, டாடிய போட்டவரு ரொம்ப அது ஒரு ஒரு நெகிழ்ச்சியான ஒரு தருணமா இருந்தது. ரொம்ப அருமையா அது திரையில அமைச்சிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது நம்மளுக்கு பார்க்கும்போது. பாத்தீங்களா, ஒரு முக்கியமான கேரக்டர் பத்தி பேச மறந்துட்டோம். இந்த படத்துல டாடிக்கு ஒரு சன் ஒருத்தர் இருப்பாரு. இந்த எல்லா குரூப்லயும் இருப்பான்ல ஒருத்தர், அந்த மெயின் கேரக்டர் சிண்ட்ரோம் வச்சுக்கிட்டு கண்ணுல ஒரு திமிரு வந்து ராஜபுரம் வாழ்ந்து லூசு பைய எவனுமே மதிக்க மாட்டான், ஆனா எல்லாரும் என்ன மதிக்கிறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சுத்திட்டு இருப்பான். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். எதுக்கு நம்ம வரோம், நம்ம எதுக்கு இருக்கோம், நம்ம எவ்வளவு பெரிய ஆளோட பையன், இதெல்லாம் தெரியாம அது பாட்டு லூஸ் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கு. மக்கள்கிட்ட அவர் செல்வாக்க குறைக்க போறேன் அப்படின்னு சும்மா ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கு. அது வேஸ்ட் ஆஃப் டைமா தான் அமைஞ்சிருந்தது இந்த படத்துல. அதுவும் இல்லாம இந்த படத்தோட இன்டர்மிஷன், அதாவது இன்டர்வல், ரொம்ப ஒரு ரசிக்கும்படியாகவும் ரொம்ப ஒரு பிரம்மாண்டமாகவும் அமைச்சிருந்தாங்க. நம்ம ஹீரோ அஜய் மக்கள்கிட்ட தனக்கு வாக்கு செலுத்துங்க, அதாவது இந்த லீஸ்ல ஜெயிக்கிறதுக்கு வாக்கு செலுத்துங்க அப்படின்னு கேட்டு ஒரு கூட்டத்துக்கு போறாரு. அப்ப பாரு இப்ப நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு இந்த டேடியோட அடியாளுங்க ஒரு 4-5 பேர் உள்ள பூந்து ஒரு கலவரத்தை உண்டாக்கி விட்டுறாங்க. அதுல குறிப்பிடத்தக்க விஷயமா அந்த டேடியோட அடியாட்கள் பரவாயில்ல, ரொம்ப அருமையா நடிச்சிருந்தாங்க அவங்க. அந்த அதெல்லாம் இந்த அன்பிலா தினேஷ், தாய்மொழி, இவரெல்லாம் ரொம்ப ஒரு பிரமாதமான ஒரு நடிப்பை அங்க வெளிப்படுத்தியிருந்தாரு. படிச்சு சொன்னேனேடா, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடான்னு. அதே மாதிரி இந்த கவுண்டமணி பாலாஜி, இவரெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நடிப்பை கொடுத்த காசுக்கு அதிகமா நடிச்சாரு அப்படின்னு சொல்லலாம். ஆனா ரொம்ப எனக்கு கவர்ந்தது வந்து இந்த அன்பிலா தினேஷ், தாய்மொழி, படிச்சு அவர் தான் ரொம்ப ஒரு அருமையான ஒரு நடிப்பை வெளிப்படுத்திருந்தாரு. சொன்னேனேடா, உண்மையுமே ஆஸ்கார் கூட அவரை நம்ம நாமினேட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா, அவ்வளவு ஒரு அருமையான ஒரு நடிப்பு பண்ணுங்கடான்னு. அதுவும் இல்லாம எப்பயும் கமர்ஷியல் பட டெம்ப்ளேட் மாதிரியே கடைசியா ஹீரோ கூட இந்த வில்லன்கள், இந்த சின்ன சைடு வில்லன்கள்லாம் சேர்ந்து இல்லைங்க நாங்க திருந்திட்டோம், நாங்க இனிமேல வந்து தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு டாடி கேங்ல இருந்து டாடிக்கு வந்து மொட்டையை போட்டு நம்ம ஹீரோ கேங்ல வந்து சேர்ந்துருவாங்க. கடைசியா டாடி நான் தான் இந்த கம்பெனிக்கே டானு, இந்த ஃபேக்டரி என்னதுதான் அப்படின்னு சொல்லி இருந்த டாடிய வாயில வெண்ணெயை தடவி திணையில படுக்க போட்டாங்க. காத்திருந்து சேர்த்து வச்ச தேனை நேத்து வந்து நக்கிட்டு போன மாதிரி நம்ம ஹீரோ 2026 வந்து மொத்தமா இந்த ஃபேக்டரி லீஸுக்கு எடுத்துட்டு போயிடுறாரு. அதுவும் இல்லாம நீங்க படத்தோட ஆரம்பத்துல பாத்துருக்கலாம், இந்த கலகநாயகன் அப்படிங்கிற ஒருத்தன் டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு நான் மக்கள் வாழ்க்கையில வெளிச்சத்தை கொடுக்குறேன் அப்படின்னு வந்திருப்பான். எங்கடா போனாரு அப்படின்னு பார்த்தா டாடி கூட நின்று கூவிட்டு இருக்கிறாரு. அது ரொம்ப ஒரு நகைச்சுவையான காட்சியா அமைஞ்சிருந்துச்சு. ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. ஏன் நீங்க டாடி கிட்ட இருக்கீங்க அப்படின்னு வந்து இந்த மக்கள்லாம் கேட்கும் போது அவர் அளித்த பதில் வந்து ரொம்ப ஒரு ரசிக்கத்தக்க வகையா அமைச்சிருந்தாங்க. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க.
கடைசியா படம் முடிஞ்சு நம்ம தலைவர் நம்ம ஹீரோ அஜய் பதிவு ஏற்கிறாரு. ஒரு வழியா இத்தனை வருஷம் கழிச்சு இந்த ஃபேக்டரி ஒரு நல்ல ஆள் கைக்கு வந்திருக்கு அப்படின்னு மக்கள் நினைச்சிட்டு இருக்கும் போதுதான் அங்க கொண்டு வந்து ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. டாடியோட சன் ரைசிங் லோனு உள்ள புந்துறாரு. நானும் ஜெயிச்சிருக்கேன்ல, அப்ப நான் உனக்கு எதிராக செயல்படுறேன் அப்படின்னு சொல்லி கிளைமேக்ஸ்லயும் வந்து காமெடி பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இந்த டாடியோட சன் எப்படியாவது அஜய 5 வருஷம் முழுக்க இந்த ஃபேக்டரியை லீஸை எடுத்துட விடக்கூடாது அப்படின்னு வேலை பார்க்கறேன். அப்ப மீதி நீ எங்கடா வந்து பாப்பன்னா பார்ட் 2க்கு வாங்கடா அப்படிங்கிறாரு. ஏன்டா டாடி பவர்ஃபுல்லுங்கிறீங்க, 50 வருஷம்ங்கிறீங்க, அவரையே தோக்கடிச்சு விட்டாரு. இவன் டாடி சன் என்ன ஈஸியா தோக்கடிச்சிடலாம் அப்படின்னு யோசிக்கிற மாதிரி தான் திரைக்கதையை அமைச்சிருக்காங்க. இதுல பார்ட் 2 எவ்வளவு வலுவா எடுக்க போறாங்க, இப்ப வந்த நம்ம ஹீரோ அஜய் இந்த ஃபேக்டரி மக்களை எப்படி பார்த்துக்க போறாரு அப்படின்னு தான் அமையும்னு நானும் நம்புறேன். நல்லா அமையும் அப்படின்னு பார்ப்போம்.